சென்னையில் ஒரு கிராமத்து திருவிழா நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த நடிகர் கார்த்தி நாட்டுப்புற கலைஞர்களோடு நடனமாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். சென்னை OMCA மைதானத்தில் செம்பொழில் என்ற பெயரில் கிராமத்து திருவிழா நேற்று தொடங்கி நாளை வரை 3 நாட்களுக்கு நடைபெறுகிறது. இதனை நடிகரும் உழவன் ஃபவுண்டேஷன் நிறுவனருமான கார்த்தி தொடங்கி வைத்தார். இந்த திருவிழாவில் 20 வகையான நாட்டு மாடுகள், 13 வகை ஆடுகள், 6 வகை நாய்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. தப்பாட்டம், சிலம்பாட்டம், அரிவாளாட்டம், தெருக்கூத்து உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இதனை பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். நடிகர் கார்த்தி கலைஞர்களோடு உற்சாகமாக நடனமாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். தெருக்கூத்து கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இதான் முதல் தடவை நான் பார்க்குறது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிலம்பம் அவர் ஒவ்வொரு இதுக்கும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அது சொல்லும் போது ரொம்ப அழகாக இருக்குது. அங்கேருந்து வரவே மனசு இல்லை. ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் ப்ராமிஸாக வந்தேன். நான் என் பாப்பாக்கோசரம் உண்மையாக ரொம்ப என்ஜாய் பண்ணோம். முக்கியமாக அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணான். அந்த இளவட்ட கல் நாங்கள் உடந்துருச்சு. செம்ம என்ஜாய்மெண்ட்டு. அப்புறமா பானை செஞ்சான். எல்லாமே கேமரா பிடிச்சி வச்சுருக்கோம். அவ்வளோ என்ஜாய் பண்ண. அவளுக்கோசரம் ரொம்ப ஹாப்பி தான் எனக்கு. இந்த திருவிழாவில் பாரம்பரிய உணவு வகைகள், தானிய வகைகள், விவசாயம் சார்ந்த புத்தகங்கள், மாட்டு வண்டி, குதிரை வண்டி, யானை அடித்தல், இளவட்டக்கல் உள்ளிட்டவை வைக்கப்பட்டு கிராமத்தை கண்முன் காட்சிப்படுத்தும் விதமாக 200க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.